ஹலோ டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு தானியா ஃபுட்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சைப்பயிறு குழம்பு, பச்சைப்பயிறு ரசம் ரெண்டும் ஒட்டுக்கா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் தானியா ஃபுட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் என்றைக்குமே ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் தான் அப்லோட் பண்ணுவோம். முதல்ல ஒரு கப்பு பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். இதை நம்ம வறுக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்துக்குங்க. எந்த அளவுக்கு வறுக்கணுன்னா, பச்சைப்பயிரை தொடும்போது நல்லா சுருக்குன்னு இருக்கணும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்குங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் எந்த கப்பில் பச்சைப்பயிறு போட்டோமோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1:3 ரேஷியோ. ஒரு வெள்ளை பூண்டில் அரைவாசி உரித்து வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்திக்கலாம். தக்காளி 4 தக்காளி சேர்த்திக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்தி மூடி போட்டுடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி சவுண்ட் அடங்குற வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். சவுண்ட் அடங்கினதுக்கப்புறம் வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். நாம் வச்சது நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது நல்லா 10 to 15 நிமிஷம் கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்புக்கு தேவையானது ரெடி பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், வரமிளகாய் 2, எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை எடுத்துக்கிறேன். அதை நல்லா பொடியாக நறுக்கிக்கிறேன். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ தாளிச்சிடலாம். இதில் நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வரமிளகாய் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வணக்கிக்கலாம். இப்போ கீரையை போட்டு ஒரு ஓட்டுனா போதும். இதை அப்படியே நம்ம பருப்பில் சேர்த்திக்கலாம். பருப்பு நான் அடுப்பில் வைக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் கீரை நல்லா வேகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தண்ணி பத்தலைன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், ரசத்துக்கு தேவையானது. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா போட்டுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த கொதி அடங்கணும். கொதி அடங்கினதுக்கப்புறம் ரசத்தை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நான் கரண்டிலேயே வடிச்சுக்கிறேன். நீங்கள் வேணும்னா தட்டு போட்டு கூட வடித்து எடுத்துக்கலாம். கடைசியாக பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம்.
நம்மளோட பச்சை பயிறு குழம்பு, பச்சை பயிறு ரசம் ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பயிறு குழம்புக்கு மறக்காமல் நெய் ஊற்றிக்கங்க. Thank you for your time.